வணக்கம். தமிழ் கிங் டிவியில் இலங்கையில் விசேட செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நுண்கடன் வலையில் சிக்கி 200 பெண்கள் பலி. ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் தெரிவிப்பு. தரம் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே எரிவாயுவை இறக்க அனுமதி. கடைகளில் இருந்து எரிவாயு சிலிண்டர்களை மீளப்பெறும் லிட்ரோ நிறுவனம். மருதமுனை கடற்கரையில் உருக்குலைந்த நிலையில் சடலம் மீட்பு. சீமெந்தை அதிக விலைக்கு விற்பனை செய்த 2 கைது. காலியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கி ஆணொருவர் படுகொலை. சபாநாயகரால் சபையை கட்டுப்படுத்த முடியாமல் போனால் உயர்நீதிமன்றம் செல்ல நேரிடும். சபையில் கிரியல்ல கருத்து. ஒப்பந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க மறுக்கும் கோட்ட அரசு. எதிர்க்கட்சியினர் சபையில் கேள்வி. பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் பொருட்களை தடை செய்ய நடவடிக்கை. அமர்வீர. கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை. கம்பன் பிளர். கடைகள் மற்றும் வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட்ட முத்திரை அகற்றப்படாத எரிவாயு கொள்கலன்கள் மீளப் பெறப்பட உள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு லிட்ரோ எரிவாயு நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த 4ஆம் திகதிக்கு முன்னதாக கொள்வனவு செய்யப்பட்டுள்ள அல்லது கடைகளில் விற்பனையாக வைக்கப்பட்டுள்ள முத்திரை அகற்றப்படாத எரிவாயு கொள்கலன்கள் மீளப் பெறப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை காலங்களாக நாட்டில் எரிவாயு சிலிண்டர்களும் எரிவாயு அடுப்புகளும் வெடித்து சிதறியதை அடுத்து நாட்டில் பெரும் சர்ச்சையாக இது மாறியிருந்தது. சர்வதேச ஊடகங்களுக்கு இந்த வெடிப்பு சம்பவங்களை முக்கிய செய்திகளாக வெளியிட்டிருந்தன. எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பில் கடுமையாக விமர்சித்திருந்தனர். இந்நிலையில் எரிவாயு நிறுவனங்கள் இது தொடர்பில் தற்போது சில மாற்று ஏற்பாடுகளை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்படும் சமையல் எரிவாயுவை தரை இறக்குவதற்கு முன்னர் அவற்றின் மாதிரிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டு ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்படும். பகுப்பாய்வு அறிக்கையில் எரிவாயு உரிய தரமுடையது என்று உறுதிப்படுத்தப்பட்டால் மாத்திரமே அதனை தரையிறக்க அனுமதி வழங்கப்படும் என நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்துள்ளார். பகுப்பாய்வு செய்யப்பட்டு தரம் உறுதிப்படுத்தப்பட்ட வாயுவை உள்ளடக்கிய சிலிண்டர்களில் புதிய ஸ்டிக்கர்களை ஒட்டி சந்தைக்கு விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் அலுவலக அதிகார சபை உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் லிட்ரோ மற்றும் லாப் சமையல் எரிவாயு நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டது எனவும் தெரிவித்தார். சீமெந்து பையில் குறிக்கப்பட்டிருந்த விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்த 2 கடை உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி, கலைகான மற்றும் கருவான் தோட்ட பகுதி கடை உரிமையாளர்கள் 2 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சீமெந்து மூட்டையின் விலை 1275 ரூபாய் எனவும் கடை உரிமையாளர்கள் சீமெந்து மூட்டையை 1400 ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளதாகவும் நுகர்வோர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த கடைகளின் உரிமையாளர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. எந்த ஒரு ஆய்வுக்கும் உட்படுத்தப்படாத நிதி நிறுவனங்களின் கடன் பெற்று வட்டி செலுத்த முடியாமல் 200க்கும் மேற்பட்ட இலங்கை பெண்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் கிராமப்புற பெண்களின் உயிரை பறிக்கும் நுண்கடன் திட்டம் ஏற்படுத்திய அழிவின் அளவு அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் நாட்டுக்கு வந்த ஐநாவின் விசேட தூதுவரால் வெளிப்படுத்தப்பட்டது. கடனுக்கு அதிக வட்டி விகிதங்கள் வசூலிக்கப்படுவதால் பல பெண்கள் கடனுக்கு இரையாகின்றார்கள். இதன் விளைவாக கடந்த சில ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என சமகால அடிமைத்தனம் தொடர்பான ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர் டொமையா ஒபேகடாத் கொழும்பில் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். மனித உரிமைகள் ஆணைக்குழு, சிவில் சமூக அமைப்புகள், தொழிற்சங்கங்கள், மனித உரிமை பாதுகாப்பாளர்கள், கல்வியாளர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் தொழிலாளர் சுரண்டலுக்கு ஆளானவர்கள் ஆகியோரை அவர் சந்தித்ததாக ஐநாவின் இலங்கைக்கான தூதரகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் தேர்தல் வாக்குறுதியானது லட்சக்கணக்கான கிராமப்புற பெண்களை கடன் பொறியில் இருந்து காப்பாற்றுவதாகும். சில வங்கிகளுக்கு சட்டப்பூர்வ உரிமை கூட இல்லை. சில நிதி நிறுவனங்கள் கடந்த காலங்களில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நாடு முழுவதும் நெருப்பு வட்டியை விட அதிக வட்டிக்கு வழங்கிய நுண்கடன் காரணமாக லட்சக்கணக்கான பெண்கள் அழுத்தத்தில் உள்ளனர். அத்தகைய பெண்களுக்கு விரைவான நிவாரணம் அளிக்கும் வகையில் நியாயமற்ற முறையில் வழங்கப்பட்ட சிறு கடன்கள் ரத்து செய்யப்படும் என சுபிட்சத்தின் நோக்கு தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பதையே ஐநாவின் விசேட அறிக்கையாளர் வெளிப்படுத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சுரண்டல்கள் நுண்கடன் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் அரசாங்கம் இதுவரை எந்த ஒரு பயனுள்ள அல்லது சரியான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்பதில் நான் ஆழ்ந்த கவலை அடைகின்றேன்.
இதன் விளைவாக அவர்கள் தங்கள் வேலையை தடையின்றி தொடர அனுமதிக்கப்படுகின்றார்கள் என டொமையா ஒபேகடா தெரிவித்துள்ளார். தனது விஜயத்தின் போது முன்வைக்கப்பட்ட பல பரிந்துரைகளை இலங்கை அரசாங்கம் கவனத்தில் எடுத்துள்ளதாக தெரிவித்த விசேட பிரதிநிதி, இந்த கடன் வழங்கும் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் சட்டமியற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சமகால அடிமைத்தனம் தொடர்பான ஐநா விசேட அறிக்கையாளர் டொமையா ஒபேகடாவின் இறுதி அறிக்கை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்படவுள்ளது. அம்பாறை கல்முனை பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட மருதமுனை போலீஸ் பிரிவில் இன்று காலை உருக்குலைந்த நிலையில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. பொதுமக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு வருகை தந்து போலீசார் சடலம் குறித்து ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சடலம் மீட்கப்பட்ட மருதமுனை கடற்கரை பகுதி போலீசாரால் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இம்மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்ற கோணத்தில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். குறித்த சடலம் அடையாளம் காண முடியாத நிலையில் உருக்குலைந்துள்ள குறிப்பிடத்தக்கது. அண்மை காலமாக நாடு பூராகவும் உள்ள கடற்கரை பகுதிகளில் உருக்குலைந்த நிலையில் சடலங்கள் கரையொதுங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்துக்குள் மிளகாய் தூள் கும்பலை வைத்துக் கொண்டு நல்ல விடயங்களை நாட்டுக்கு செய்ய முடியாது என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல உள்ளிட்ட உறுப்பினர்கள் சபையில் இன்று வலியுறுத்தியுள்ளனர். நாடாளுமன்றத்தில் விவாதம் இன்று நடைபெற்று வருகிறது. ஆனால் வார்த்தை பிரிவுகள் கடுமையாக உள்ளது. அதனை கட்டுப்படுத்துவதற்கு முடியாமல் போனால் அடிதடி ஏற்படும். இதனை கட்டுப்படுத்தும் பொறுப்பு சபாநாயகருக்கு உள்ளது. இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற வாய்ப்புகள் இல்லை என அவர் எங்களுக்கு உறுதியளிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் மிளகாய் தூள் வீசும் இந்த கும்பலுடன் மக்கள் மதிக்கும் வகையில் நாடாளுமன்றத்தை நடத்த முடியாது. உங்களால் சபையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இது தொடர்பில் உயர்நீதிமன்றம் செல்ல நேரிடும் என தெரிவித்துள்ளார். அரசாங்கம் செய்யும் ஒப்பந்தங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்காமல் ஏன் ஒளிந்து திரிகின்றீர்கள் என எதிர்க்கட்சியினர் சபையில் கேள்வி எழுப்பியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களான லக்ஷ்மன் கிரியல்ல, ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் குறித்து விடயம் தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளனர். அரசாங்கம் எமக்கு தெரியாமல் பல ஒப்பந்தங்களை செய்கின்றது. இரவிரவாக கூட ஒப்பந்தங்கள் இடம்பெறுகின்றன. அவை தொடர்பான அறிக்கைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அவற்றை சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசமும் வழங்கப்பட்டது. 6 வார காலம் கடந்த நிலையில் இதுவரையில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை. நிதி அனுமதிகளை வழங்கும் இடமாக நாடாளுமன்றம் உள்ளது. ஆனால் இங்கு எதுவும் நடைபெறவில்லை என தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் அரியாலை புங்காங்குளம் வீதியில் வெடிக்காத நிலையில் செல் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் கிடங்கு வெட்டும் போது இச்செல் மீட்கப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த வீட்டு உரிமையாளர் போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து குறித்த இடத்திற்கு வந்த போலீசார் செல்லை மீட்டுச் சென்றுள்ளனர். காலி அக்மிமன தல்கம் போல பகுதியில் உள்ள வீதியொன்றில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி படுகொலை செய்யப்பட்ட ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தல்கம் போல பகுதியை சேர்ந்த 41 வயதுடையவரை குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்கள் தற்போது பிரதேசத்தில் இருந்து தலைமறைவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த கொலை சம்பவம் நீண்ட நாட்களாக ஏற்படுத்தி வந்த தகராறு காரணமாக ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அக்மிமன போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்தும் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். 26 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் ஏற்கனவே சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த சபுகஸ்கந்தை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு அமைச்சர் உதய கம்பன்பில இதனை தெரிவித்தார். மேலும் 700,000 பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய $59 மில்லியன் செலவிட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். பிளாஸ்டிக் மாலைகள் மற்றும் இடியப்ப தட்டுகள் உட்பட 8 பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தொடர்பான பொருட்களை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்தார். மேலும் ஒவ்வொரு வருடமும் கதிர்காமத்திற்கு சுமார் 300,000 பக்தர்கள் வருகை தருவதாகவும் சுமார் 2,000 கிலோ பொலித்தீன் மாலைகள் எடுத்து செல்வதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மாலைகளை அவர்கள் தரையில் வீசுகின்றார்கள் அல்லது மெனிக்கங்கையில் வீசுகின்றார்கள். பிளாஸ்டிக் மாலைகள் தடை செய்யப்பட்ட பின்னர் இயற்கை அல்லது எண்ணெய் காகித மாலைகளை கொண்டு மாலைகளை தயாரிக்க உற்பத்தியாளர்களை அரசாங்கம் ஊக்குவிக்கும்.
பிளாஸ்டிக்கு பதிலாக இயற்கை மூலப்பொருட்களில் இருந்து சரம், கொப்பரை தட்டுக்களை உற்பத்தி செய்வதை அரசாங்கம் ஊக்குவித்து வருகின்றது. இந்த தயாரிப்பை பிரபலப்படுத்துவதற்கான சாத்தியமான திட்டங்களை அமைச்சு அதிகாரிகள் ஏற்கனவே அடையாளம் கண்டுள்ளனர். இலங்கையில் நாளாந்தம் சுமார் 20 மில்லியன் பொலித்தீன் பைகள் சுற்றுச்சூழலுக்கு வெளியிடப்படுகின்றது. சுற்றாடலை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்ட சிறந்த நடவடிக்கையில் ஒன்று பொட்டல பொதிகளை தடை செய்வதற்கான அரசாங்கத்தின் தீர்மானம் என்று அவர் தெரிவித்தார்.